பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு பாஸ்டர் அண்ட் போஸ்டர். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை 2 தீமோத்தேயு எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதிகள் எல்லோரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். பிரியமான தேவஜனமே, இந்த கால ஓலை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பெந்தெக்கோஸ்தே சபைக்கு மிகவும் முக்கியமான ஒரு மனிதனாய், அப்போஸ்தலனாய் கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். பேதுரு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்த, சபையை சீர்படுத்தின, சபையை சரியான பாதையில நடத்தின தெய்வ மனிதன். நான் அடிக்கடி அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து சொல்லும் போதெல்லாம் நான் சொல்லுகிற வார்த்தை, அப்போஸ்தலனாகிய பவுல் நல்ல குடும்பத்தை சார்ந்தவன், நல்ல பணபலமும் ஆள்பலமும் அதிகாரமும் உள்ள ஒரு மனிதன். அவன் எதையெல்லாம் குப்பை என்று தூக்கி எறிந்தானோ, இன்று ஊழியத்துக்கு வருகிற ஊழியர்களுக்கு அவன் தூக்கி எறிந்த குப்பை தான் இன்று பிரதானமான நோக்கமாய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் ஊழியத்தில் நாம் பார்க்கிற கேட்கிற இவ்வளவு அவலட்சணமான காரியங்கள் நடப்பதன் காரணம், ஒருவரும் நித்தியத்தை குறித்து பரலோகத்தை குறித்து சிந்திப்பதை விட இந்த பூமிக்கான காரியத்தின் மேலே நாட்டம் கொள்ளுகிறார்கள். இவர்களெல்லாம் பரலோகத்தை நாடினார்கள். இன்னும் நான் தெளிவுபடுத்த வேண்டுமானால், நான் அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தையில இதுவும் ஒன்று. நம்முடைய தேவன் இங்கே மதிக்கத்தக்கதையெல்லாம் அங்கே மிதிக்கத்தக்கதாய் வைத்திருக்கிறார். வேதம் அதை அடையாளப்படுத்துகிறது. எப்படி இந்த வேத வசனங்கள் உங்களை ஆறுதல் படுத்தினதோ, உங்களை தைரியப்படுத்தினதோ, உங்களை பலப்படுத்தினதோ, உங்கள் காயங்களை ஆற்றினதோ, உங்கள் கண்ணீரை துடைத்ததோ, இது எத்தனை உண்மையோ அதே போல இதில் எழுதப்பட்டிருக்கிற மறைவான காரியங்கள், பரலோகத்தின் காரியங்கள் எல்லாம் நிஜமானவைகள். அதனால் தான் ஞானி சொன்னான், வானத்தின் கீழே எல்லாம் மாயை, வானத்தின் மேலே எல்லாம் நிஜமாய் இருக்கிறது. அதை நோக்கி ஓடுகிற நமக்கு பின் ஊழியக்காரனாம் அடுத்த ஜெனரேஷனுக்கு தீமோத்தேயுக்கு பவுல் இப்படியாய் எழுதுகிறான் தன் அனுபவத்தை. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று. காரணம் என்ன? விட வேண்டிய எல்லாவற்றையும் விட்டு பேதுருவை போல சிலுவை எடுத்துக்கொண்டு, இது என் மேன்மை, இது என் தரிசனம், நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன் என்று சொல்லி தெளிவாய் ஓடின தேவனுடைய தாசன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் சேஷமாய் வாலிபர்கள் இந்த நாட்களில் இவ்வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். நானும் அதை வாஞ்சிக்கிறேன், விரும்புகிறேன். ஒரு நாள் திரும்ப போகிறது ஆதி அப்போஸ்தல ஊழியத்திற்கு. சபைகள் தெய்வம் அடையாளப்படுத்த போகிற நாட்கள் நெருங்கி வருகிறது. ஆதலால் எச்சரிக்கையாக இவ்வார்த்தைகளுக்கு நாம் கவனம் செலுத்த வேண்டும். இந்த தைரியத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று நான் பிரசங்கிக்கிற இந்த பிரசங்கத்தினாலே அநேக புறஜாதிகள் ரட்சிக்கப்படும்படிக்கு கர்த்தர் என்னை பயன்படுத்தினார் என்று சொல்லுகிறார். இதோடு மாத்திரமல்ல, சிங்கங்களின் வாய்களுக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லுகிறார். கேட்கிறதான தேவ ஜனமே, போராட்டம், சிங்கம் என்பது ஒரு போராட்ட சிச்சுவேஷனை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். அவருடைய நெருக்கங்கள், அவருடைய உபத்திரவங்கள், பாடுகள், அவருடைய கஷ்டம், கண்ணீர், வேதனைகளை எல்லாம் அது அடையாளப்படுத்துகிறது. பிடிப்பட்டவைகளுக்கெல்லாம் கர்த்தர் என்னை என்ன பண்ணினார்? ரட்சித்தார். ரட்சிக்கப்பட்டு தைரியமாய் டிக்ளேர் பண்ணுகிறார். நாம் நம்முடைய சபைக்கு, புதிதாய் வருகிற குடும்பங்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு பவுலை போல கற்றுக் கொடுக்கிற தெய்வ பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். இதே அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து அப்போஸ்தல நடபடிகளிலும் எழுதப்பட்டு இருக்கு. அன்று ராத்திரியிலே நீ பயப்படாமல் பேசு, மௌனமாய் இராதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் பவுலை தைரியப்படுத்துகிறார். காலவோல இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தெய்வ ஜனமே, நாமும் எல்லாவற்றையும் விட்டு உண்மையாய்
கிறிஸ்துவை பின்பற்றுவோமானால், நான் இயேசுவும் இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்களில் வாலிபன் அவரை பின்பற்ற விரும்பி அவரிடத்துல வந்து, போதகரே, நான் உம்மை பின்பற்ற விரும்புகிறேன் என்றார். அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு என் சிலுவை சுமந்து கொண்டு என் பின்னே வா என்று சொல்லி அழைத்தார். அவர் பின்னே போகல. அவர் பின்னே சும்மா நடப்பது சுலபம், சிலுவை சுமந்து நடப்பது என்பது பாரமானது. சுபாவம் மாறி எதை சுமந்து கொண்டு இருக்கிறோமோ, எதை பற்றி கொண்டு இருக்கிறோமோ, எதை சார்ந்து இருக்கிறோமோ அதை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் அது அர்த்தம். அவரை போல் ஆக வேண்டும். அவர் நடந்தபடியே நீங்களும் நானும் நடக்க வேண்டும். அதற்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் தைரியப்படுத்தினார். நோடு கூட நான் இருக்கிறேன், உன்னை தப்புவிப்பேன் என்று சொன்னார். இந்த கால ஓலை நிச்சயம் உங்களை உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் தப்புவிப்பார். பயப்படாதிருங்க, கலங்காதிருங்க, எதை குறித்தும் சிந்தைப்பட வேண்டாம், பாரப்பட வேண்டாம். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. வாக்குத்தத்தத்தை சொல்லி உங்கள் ஆத்மாவை பலப்படுத்துங்க. எந்த அளவு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அறிக்கையிடுகிறீர்களோ அந்த அளவு அது உங்களை பலன் கொள்ள செய்யும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அனுபவம் அதுதான். அதனால தான் அவன் வாழ்ந்தபடினால தான் பின் சந்ததிகளுக்கு தைரியமாய் எழுதினான். இன்று நாம் அதை வாசிக்கிறோம். இயேசுவும் இந்த பூமியில ஊழியம் செய்த நாட்களில் அவர் சொன்ன அநேக வார்த்தைகளில் யோவான்ல ஒரு வார்த்தை உண்டு. நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். யோவான் 11:52. அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல, சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்கப் போகிறேன் என்று தீர்க்க தரிசனமாய் சொன்னேன். அதை பவுல் நன்கு உணர்ந்து அறிந்து தெளிவாக இந்த ஊழியத்தை முன்னெடுத்து அதில் சாதித்து அசாதனைகள் என்ன என்பதை இக்கால விசுவாசிகளாகிய சபைக்கு எழுதி கொடுத்து போயிருக்கிறான். என்னால் இது முடியுமானால், இவ்வளவு வசதிகளும் டெக்னாலஜியும் நிறைந்திருக்கிற இந்த பூமியில நிச்சயம் உங்களால் முடியும் என்று தைரியத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை கொண்டு நமக்கு எழுதியிருக்கிறார். அதனால் நாம் தைரியமாக ஆசித்தது போல, கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று என்னாலே யாராலேயோ அல்ல, என்னாலே சாட்சி உடையவன். அதனால தான் கர்த்தர் அவனுக்கு துணையாய் நின்றார். யோசேப்பை குறித்து நாம் பேசுவோம். யோசேப்பை போல இந்த அனுபவம் நமக்கு வேண்டும். சபைக்கு அது தேவை. ஒவ்வொரு விசுவாசிக்கும் அது தேவை. அவன் பட்ட பாடுகள், அவனுடைய வளர்ப்பு முறையை நன்றாய் புரிந்து, என்ன சூழ்நிலை மாற்றங்களானாலும் இதுதான் தெய்வம், இதுதான் எங்கள் வழி என்பதில் உறுதியாய் நின்ற பக்தனவன். கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அப்படி இருப்போமானால் நிச்சயம் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை கைவிடாத தெய்வம் உங்களையும் என்னையும் இந்த நாளில் அவர் கைவிடுவதில்லை. போராட்டங்கள், சிங்கங்களின் வாய்களுக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன், என்னை ரட்சித்தார். தைரியமாய் நாமும் சொல்ல முடியும் நம் பிள்ளைகளுக்கு, நம்முடைய சபைக்கு. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல நான் ஜெபித்தேன், பாஸ்டர் ஜெபித்தார், விடுதலையானோ. நாம் எது நின்று விடுவிக்கப்பட்டோமோ அதை குறித்து சாட்சி சொன்னால் ஒழிய நாம் நிலை கொள்ள முடியாது, நிற்க இயலாமல் போகும். நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை நாம் மனதில் வைத்து நாம் வாழ வேண்டும். கர்த்தர் எந்த நிலையில் நமக்கு உதவினார் என்பதை நாம் மறப்பதனால தான் இன்று நாம் சோர்வுக்கு அது காரணமாக இருக்கிறது. அதை மறக்காமல் நினைவில் வைத்திருப்போமானால் நிச்சயம் நன்றி உள்ளவர்களாய் நாம் இருப்போம். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், மத்தேயுவிலே இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் ஒவ்வொருவரையும் குறித்து நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். கவனமாய் வசனத்தை கைக்கொண்டு கர்த்தரை பற்றி கொண்டு நாம் நடக்க வேண்டும். மற்றவர்கள் வாழ்கிறார்களா, அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பது முக்கியம் அல்ல.
நான் இன்று வேதம் வாசித்தனா, ஜெபித்தனா, கர்த்தரோடு ஐக்கியத்தில் இருக்கிறனா, சபையோடும் ஊழியனோடும் தரிசனத்தோடும் நான் தொடர்பில் உண்டா என்பதை நாம் நினைவு கூறுகிறவர்களாக, தினமும் அதற்கு பிரயாசப்படுகிற தெய்வ ஜனமாய் நாம் காணப்படுவோமானால் நிச்சயமாக அந்த 17ஆம் வசனத்தின்படி கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய சாட்சிகள், உங்களுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றையும் பிரயோஜனமுள்ளதாய் மாற்றி அநேகரை கிறிஸ்துவின் பக்கமாக திருப்பிக் கொள்ள அவர் வல்லமையுள்ள தெய்வமாயிருக்கிறார். கடைசி வார்த்தை, சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். தானியேலை நினைவு கூறுங்க. சிங்கனாலே நமக்கு தானியேல் தான் நினைவு வருவார். தானியேல் சொல்லுகிறார், சிங்கங்களின் வாய்களுக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி என்னை தப்புவித்தார் என்று. ஒரு மனிதன்க, தானியேல் சிங்கிள் பர்சன். அந்த ஒருவனுக்காக தேவன் தன்னுடைய சேனையின் தூதனை அனுப்புவாரானால் ஏன் உங்களுக்காய், உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் ஊழியத்துக்காக, சபைக்காக ஏன் தேவன் அதை செய்ய மாட்டார்? நாம் இவர்களைப் போல் தெளிவாக கர்த்தரை பற்றிக் கொள்வோமானால் நிச்சயம் இவர்களை தப்புவித்த தெய்வம் உங்களையும் என்னையும் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அதனால் விசுவாசத்தோடு இந்த கால ஓலை என்னோடு கூட கண்களை மூடி ஜெபியுங்க. எல்லா தீமைக்கும், எல்லா போராட்டத்துக்கும் எங்களை நீங்களாக்கி தப்புவிக்கிறதான நல்ல தெய்வமே, இந்த கால ஓலை முடி சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, 2 தீமோத்தேயு 4:17 நாங்கள் வாசித்தது போல, கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறும்படி சிங்கங்களின் வாய்க்கு நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி பவுல் டிக்ளேர் பண்ணது போல உடைய பிள்ளைகள் நாங்களும் அப்படி நாங்கள் அறிக்கையிடத்தக்கதாய் தேவாவியானவரை நாங்கள் சார்ந்து, ஆண்டவரே வழி இதுவே என்று சொல்லி, ஆண்டவரே எங்கள் காதுகளில் தொனிக்கிற அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து விட வேண்டியவைகளை விட்டு, வைக்க வேண்டியவைகளை பிடித்து கொண்டு லக்கை நோக்கி ஆண்டவரை தொடர்ந்து அந்த ஓட்டத்தில் நாங்கள் ஓட கர்த்தர் எங்களை கிருபை செய்வீராக. சுற்றி உள்ள காரியங்களை எல்லாம் பார்த்து நாங்கள் சோர்ந்து போகாதபடி, என்னை ரட்சித்தீரே, என்னை மீட்டெடுத்தீரே, என்னை வியாதியை சௌக்கியப்படுத்தினீரே, நான் உமக்காய் வாழ்வேன், உமக்காய் சாட்சியாய் இருப்பேன் என்று சொல்லி தொடர்ந்து இந்த ஓட்டத்தில் ஓடி இவர்கள் ஆராதிக்கிற அந்த சபைக்கும் ஊழியக்காரனுக்கும் தரிசனத்துக்கும் சாட்சி உள்ளவர்களாய் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும்படி இந்த கால ஓடல நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இவருடைய பிரயாசங்கள், இவருடைய முயற்சிகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா போராட்டத்துக்கும், எல்லா வியாதிக்கும், எல்லா இன்னல்களுக்கும், எல்லா சத்துருக்களின் எண்ணங்களுக்கும் எப்படி அப்போஸ்தலனாகிய பவுலை சிங்கத்தின் வாய் நின்று ரட்சித்தீரோ அப்படியே இந்த போராட்டத்தை நின்று உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுவித்து ரட்சித்து உம்முடைய சாட்சியாய் பவுலை போல நிறுத்தி உமது நாமத்தை இவர்களை மகிமைப்படுத்திக் கொள்ள ஆசீர்வதியின் கிருபையில் வையா, இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். தொடர்ந்து நாம் சேர்ந்து கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துவோம். உங்களுடைய கருத்துக்கள், ஆலோசனைகள், உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அதை தெரியப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.